பரபரப்பான சூழல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் இன்னைக்கு கூடுது. LIC இணையத்தை ஹிந்தி மயமாக்கியது தமிழக அரசியல் கட்சிகள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி தமிழக அளவில் நடந்த முக்கியமான செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு தொகுப்புல பார்க்கலாம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலை 10:30 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர் உட்பட 19 முக்கிய உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். இதில் 2026 சட்டமன்ற தேர்தல், கட்சியில் அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் மற்றும் விரைவில் நடைபெறவுள்ள பொதுக்குழு, செயற்குழு கூட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மக்கள் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்துவிட்டார்கள் என்றால் மின் இணைப்பு, குடும்ப அட்டை, வீட்டு உரிமை வழங்கியது யார் எனவும் மாவட்ட ஆட்சியர், MLAவிற்கு தெரியாமல் மக்கள் இங்கு குடியேறிவிட்டார்களா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவேற்காடு ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடிக்க வருவாய்த்துறை நோட்டீஸ் ஒட்டியுள்ளதை அடுத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவளிக்க சென்ற சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, இங்கு வீட்டை இடிக்க விட மாட்டோம், இடிக்க நினைக்கும் மறுநொடியே நாங்கள் இங்கு நிற்போம் என கூறினார். எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள், என் தம்பி தங்கச்சிகள் உடனே வந்து நிற்பான். நம்மளை மீறி தான் வீடை இடிக்கணும், தொடணும். அவன் நோட்டீஸ் ஒட்டினதா தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா மட்டுங்க. அழுவது, கதறுவது, கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க. ஹிந்தி அல்லாத பிற மாநில மொழிகள் பேசும் மாநிலங்களை நசுக்கும் வகையில் தொடர்ந்து ஹிந்தி, சமஸ்கிருத மொழிகளை திட்டமிட்டே மத்திய பாஜக அரசு திணித்து வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், LIC இணையதளத்தை ஹிந்தியில் மாற்றம் செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தவர், பாஜக வேண்டுமென்றே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். LIC நிறுவனத்தின் வலைத்தளத்தை முழுமையாக இந்திக்கு மாற்றியிருப்பதை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. உடனடியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். இந்தி பேசாத பிற மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஆங்கிலத்தில் வழக்கம் போல் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணையை CBIக்கு மாற்றக் கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கருணாபுரம் விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணையை CBIக்கு மாற்றக் கோரி அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் D. கிருஷ்ணகுமார் மற்றும் BP பாலாஜி அமர்வு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்க உள்ளது. திருப்பத்தூரில் நெல் அறுவடை செய்யும் கனரக இயந்திரத்தில் சிக்கி பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாதவள்ளி பகுதியைச் சேர்ந்த சசி என்பவர் உமாபதி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் நெல் அறுவடை செய்வதற்காக வேலைக்கு சென்றார். அப்போது நெல் அறுவடை செய்யும் கனரக இயந்திரத்தில் சசி நெல் பயிர்களை செலுத்திக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இயந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த இயந்திரத்தின் ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் அவரது உடலை பார்த்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் டிக்கெட் வழங்கும் அதிகாரியின் அலட்சிய போக்கை கண்டித்து டிக்கெட் கவுண்டரை பயணிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் டிக்கெட் வாங்க காத்திருந்த பயணிகளிடம் பணத்தை கூகுள் பே மூலமாக அனுப்புமாறு டிக்கெட் வழங்கும் அதிகாரி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. டிக்கெட் எடுக்க காத்திருப்போரில் பல பேரிடம் ஜிபே இல்லாததால் பணத்தை பெற்றுக்கொண்டு டிக்கெட் வழங்கும்படி பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனை ஏற்க ரயில்வே அதிகாரி மறுத்ததால் பயணிகள் ஆவேசமடைந்தனர். இல்ல என்ன ரீசன்டா சொல்லாம உட்கார்ந்திருக்காரு பாருங்க. காசு கொடுங்க. அவரோட எஞ்சி ஓடுறாரு.